என்ன மதனி வேலை நடக்கா? வாங்க. என்ன வருதா? வாங்கதா வாயா. இருங்க. இருப்பா. இல்லை பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா இல்லை வேற எதுவும் சொல்லியிருக்கா? இந்த தவசி பிள்ளையை பார்க்க போகணும். நாளைக்கு வந்து இளையோல நிச்சயம் பண்ண போகிறாங்கல்ல. நாங்களும் அது விஷயமா தான் வந்திருக்கோம். நம்ம இளங்கோவுக்கு அமுதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன சித்தப்பா இது? நாளைக்கு நிச்சயம்னு சொல்லுதான் இன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்லாவா இருக்குது? இல்லைப்பா, அது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பிரியப்பட்டு பழகிருச்சு. அது உனக்கே தெரியுமில்ல. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எப்படி மாற்றுது? இன்னும் வெத்தலை கை மாறல இல்லைப்பா. அது எப்படி சரியா வரும் சித்தப்பா? அப்படிலாம் சொல்லாதப்பா. நீ நினைச்சா செய்யலாம். இந்த பாருங்க நம்பி, நிச்சயம் பண்ண வீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லதுக்குல சொல்லிட்டாமா. ஏமா நீ பேசாம இரு. என்ன தகுதி இருக்கு அந்த பயலுக்கு என் பிள்ளைய கேட்டதுக்கு? வாய் முடிச்சு மார்க்க மாட்டியா? ஆமா, வாய் மூடி. நாம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பாருங்க சித்தப்பா, நான் உடச்சி பேசுவேன், தப்பா நினைக்காதீங்க. இவங்க பேரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்பா இப்படி பேசுத? அவனுக்கு என்ன படிப்பு இல்லையா, லட்சணம் இல்லையா? நீங்க படிக்க வச்சியே இல்லைங்களே, ஆனா ஒரு வேலை சொல்லிக்கு போனாதானே அந்த படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? இந்த 2000 3000க்கு நான் வேலை பார்த்து என்னைக்கு அவன் முன்னேற சொல்லுங்க? உருப்படியா ஒரு சம்பாத்தியம் இல்லாம எப்படி ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. வேற கெட்டுக்கார போயதான் கெட்ட நேரம் அவனை இப்படி அழை விட்டுட்டு இருக்கு. இன்னும் என்ன பாரு, கொஞ்ச நாள் பர்மனெண்ட் வேலைக்கு போயிடுவான். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதை நம்பி எப்படி பண்ண முடியும்? சரிப்பா, அப்படியே நடக்காமல் போனேன்னா நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கல மாட்டோமா? சும்மா விட்டுருவோம். பாப்பிய நெசந்தான், ஆனால் எத்தனை நாளைக்கு? நீங்கள் இருக்கிற வரைக்கும் பாப்பிய. நாளைக்கே உங்களுக்கு தான் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க, கொம்பையா எல்லாத்தையும் அடித்து தெருவில் பற்றி விட்டுருவாரு. பிறகு எங்கள் வீட்டு பிள்ளையும் சேர்ந்துல தெருவில் நிற்கும். இல்லைன்னா வாழை வெட்டியா வீட்டுக்கு வரும். உங்கள் மகன் மாதிரி. மனுஷன் வீடு போய் கேட்டிருக்காரு, முடியாதுன்னு இருக்கான். அவன் பெரிய கவர்னர் வேலை பார்க்க, படிப்பும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. இவெல்லாம் சம்பாதிக்கும் போது நம்மளாம் சம்பாதிக்க மாட்டோம்டா. பிறக்கும்போது என்ன காசு பண்ணத்தோடைய பிறந்தான், எல்லாம் இடையில வந்திருந்தேனே. ஏன் நம்மகிட்டே வராதா? இவங்கிட்டலாம் மரியாதை போய் பேசினா ஒன்றும் நடக்காது. நீ வா இங்கே பாடுறா. ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும்னா காசு இருக்கணும், இல்லைன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கணும். ரெண்டும் இல்லைன்னா நமக்கு எதுக்கு லவ்? வா. கிழிஞ்சிருக்கு பாரு. புது மாப்பிள்ள வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் மருதபாண்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இது தெரியும். இந்த காலத்தில் யார் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாமல் இருக்கா? நான் கூட தான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், இப்போ வேறு கல்யாணம் பண்ணலையா? அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும், போ சரியாயிரும். அமுதாவும் நானும் ஏதோ விளையாட்டுக்கு பழவல. அவள் என் மேலே உசிரியே வச்சிருக்கா. என்ன தவிர வேற யாரையும் அவளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன பிரதர், சினிமா டைலாக்லாம் பேசிட்டீங்க? அதெல்லாம் சும்மா. காசு இருந்தால் போதும் பிரதர், சந்தோஷம்லாம் தானாக வரும். கிளம்புங்க. உங்களுக்கு வேணா காசு பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கும் அமுதாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இதுக்கிடையில எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் அமுதாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும்.
டேய் இங்க பாருங்க டேய் இளங்கதாத்த ஓடியாரா என்னடா ஆச்சு ஏய் எல்லாரும் கொஞ்சம் வாங்கடே. என்னடா பிரச்சனை உனக்கு? மீறினா பெரிய மனுஷனாயா? புள்ளா வச்சிருக்காரு. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு. யோ ஒழுங்கா இருக்க சொல்லும். தெரியும் என்ன பத்தி? இன்னொரு வாட்டி என் குடும்பத்துல வந்து இடைஞ்சல் பண்ணா சங்கர்த்திர வார்த்து. உடனே ஃபாரின் போகிறது நடக்கிற காரியமா? சிங்கப்பூர் என்ன பக்கத்துலையா இருக்கு? ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, அனுப்பிச்சி விட்ருவான். பணத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டா ஏஜென்ட் வேலையை முடிச்சு கொடுத்துருவான். நம்பலாம், நான் கேரண்டி. பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எப்படியாவது பெருட்டுருவேன். அவனை அனுப்பி வைக்கணும், சீக்கிரம் அனுப்பி வைக்கணும். லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமே, எப்படியா செலவு பண்ண போறீரு? கிணத்துல ஒரு பகுதியை வித்துடலாம்னு இருக்கேன். யோ என்னையா சொல்றீரு? ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீர் வேற. எப்படி கொம்பையா சம்மதிப்பான்? அவன் சம்மந்தம் எனக்கு எதுக்கு? என்னையா நீ பாட்டுக்கா புதுசா ஒரு வழக்கத்தை உண்டு பண்ணுதீரு? பொன்னடி பிள்ளைக்கு எப்படி சொத்து கொடுக்க முடியும்? எப்படி ஊர்ல சம்மதிப்பான்? நாளைக்கு இதுல ஒரு பிரச்சனைனா ஊர்க்காரன் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? என்னடா பொன்னடி புள்ள? பொம்பளை புள்ளைய நான் தவிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் பெத்த புள்ள, என் பேரன் பேத்திங்க. நல்லது கெட்டதுன்னா நான் தான் பார்க்கணும். அந்த மருதுபாண்டி பையன் என்ன பேச்சு பேசினா உனக்கு தெரியுங்களா? ஈரக்குளத்தை கொதிக்கியா? அந்த பையனுக்கு ஒரு வீடு வசலாம் சார் இந்த பேச்சு பேசுதான். நான் இருக்கிற காலத்துல அவனை நிப்பாட்டி காட்டுறா. ஊர் பையன் பேசுதான் பேச்சு. ஏன்னா நான் செத்தா 4 பேர் தூக்க வர மாட்டான் தானே? வராட்டி போறான்டா. என் பேரன் இருக்கான்டா, அவன் பார்த்துக்கிடுவான். வருகிற விரோதி ஆண்டு பங்குனி மாதம் 7ஆம் தேதி கொக்கம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் திரு செந்தூர் பாண்டியன் அவர்களது இளைய குமாரன் சந்திரசேகருக்கும் சிங்கிலிப்பட்டி கிராமம் தெய்வ திரு சண்முகத்தேவர் அவர்களின் இளைய குமாரத்தை அமிர்த செல்விக்கும் திருமணம் செய்வதற்கு தீர்மானித்து இருவீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. அமுதா கல்யாணம் பேசினபடி நடக்க தான் போகுது. கோயிலில் நாற்கால் நட்டினதுனால தான் அமுதா அவங்க வச்சுருக்காங்க, இல்லைன்னா ஊருக்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அல்லி இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தர முடியுமா? அது பரவாயில்ல, பண்ணிடலாம். ஆனால் என்ன செய்ய போகிற சொல்லு. அமுதாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண போகிறேன். என்னடே சொல்கிற? வெள்ளிக்கிழமை கோயில் கூட. அன்னைக்கு ஊருக்காரங்க எல்லாரும் கோயிலில் தான் இருப்பாங்க. சாம கூட முடியத்துக்குள்ளே அமுதா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும், யாருக்கும் தெரியாமல் போயிடலாம். அதுக்கு இல்லடே, தாத்தா வேற நீ ஃபாரின் போக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 2 லட்சம் பணத்தை வேற ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பொறுமையாரு, என்ன பண்ணுதுன்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. தாத்தா கிட்ட எப்போ வேணால் நல்ல பேரை வாங்கிக்கலாம், காசு பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இப்போ விட்டுட்டேன்னா என் அமுதா என்றைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டா. நீ நான் சொல்கிற மாதிரி செய்யலை, மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். அமுதா, அமுதா என்னாலும் சரி நான் வந்துடுவேன். எப்படியாச்சும் என்னை கூட்டு போயிடு. அமுதா, ஹலோ கேவலப்படுத்த நடிச்சிட்டு இருக்கியா? பொட்ட பிள்ளைய கை நீட்ட கூடாதுன்னு பாக்குற, இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன். என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு.
இருக்கு, அது போதும். அவங்ககிட்ட என்ன கண்டறி உருப்படியா ஒரு வேலை இருக்கா? குடியிருக்க ஒரு வீடு வச்சிருக்கா? ஊர்ல வீடு இருக்கிறவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்களோ? இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுதேன். இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும், நாளைக்கு ஒரு பிள்ளை குட்டி அனுப்புறது தான் தெரியும். ஏன் இந்த மூத்த மாதிரி கஷ்டப்பட போறியா? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படி வந்தாலும் ஓட்ட வந்து நிக்க மாட்டேன். சிரிக்கு புள்ள பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க. இவளை கோயில் கூட முடிகிற வரைக்கும் வெளியில விடாத, புரியுதா? என்னடா வந்தோடனே கிளம்பிட்ட? ஆமா சித்தப்பா, இந்த பிள்ளையில கூப்பிட தான் வந்தேன். ஊர்ல ஏகப்பட்ட சோழி கிடக்கு. பேர பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான். ஏய், வண்டியில் வேணா கொண்டு போய் விட்டுமாடா? இல்லை வேண்டாம் சித்தப்பா,
பஸ் வந்துடும், நான் அதிலே போகிறேன். சரி சரி. இளங்கோ எப்படி இருக்காவ தாத்தா? நல்லா இருக்காவளா? எப்போ ஊருக்கு வரவ? என் புள்ள எல்லாம் வந்திருக்கா என் ராசா. ஐயா எப்படியா இருக்க? வாயா வாயா, என் பிள்ளை வந்துட்டா.
கொத்தலையும் நோகதன்று கொத்தலையும் நோகதன்று அந்த போலீசார் கச்சேரியில போலீசார் கச்சேரியில என்ன பத்த பாசமுள்ளாப்பா நான் ஒரு மகளும் புது தைலம் வாங்கி வந்தேன் நீங்க இல்லாத வாசலில என்ன பத்த பாசமுள்ளாப்பா நீங்க இல்லாத வாசலில எனக்கு சமுதிரத்து சந்தன ரங்கு பெட்டி என்ன பத்த பாகமுள்ளப்பா நீங்க சாஞ்சிருக்கும் மேகப்பட்டி நாங்க தங்க மக்கா அழுது வந்தா தங்கமாக்க அழுது வந்தா எனக்கு தங்க மணி அடிக்கும் நீங்க போய் தங்குமிடம் பூ மணக்கும். இப்போ உனக்கு சந்தோஷமா? உங்க தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்க வேண்டிய மனுஷன். உன்னைய பார்க்கணும் ஏங்கித்தான் இவ்வளவு சீக்கிரம் செத்தாரு. வெளிநாட்டுக்கு போன, சம்பாதிச்ச, வீடு கட்டின, எல்லாம் சரி. ஆனா ஊருக்கு வரணும்னு ஆசையே இல்லையா? உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சரி, அதை விடு. உங்க தாத்தாவை பார்க்கணும்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி ஊருக்கு வராம என்ன சாதிச்ச நீ? ஊருக்கு வந்து என்ன பண்ண போற? உனக்கு ஒரு கல்யாணம், குடும்பம், இதெல்லாம் வேண்டாமா? என்னால உன்னைய மாதிரிலாம் ஒருத்தனை நினைச்சிட்டு இன்னொருத்த கூட வாழ முடியாது. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் தாத்தா என் குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். நீதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும்னு வந்து நின்ன. அன்னைக்கு விடிய உனக்காக காத்துட்டு இருந்த. கடைசியில நீ ஏமாத்திட்டல. நீ உனக்கு உன் குடும்ப கௌரவம், உன் சந்தோஷம் தானே முக்கியமா போச்சு. நான் முக்கியம் நினைச்சா வந்திருப்பல்ல நீ. அது எப்படி ஒருத்தன் கூட பழகிட்டு இன்னொருத்தன் கூட வாழ முடியுது பொம்பளைங்களால? வாழ்ந்தா உன் கூட தான், நீ இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு சொன்ன நீயே என்ன விட்டுட்டு போயிட்ட. இனிமே எவ்வளவு நம்புறது? யார கல்யாணம் பண்றது? நான் உன்னை ஏமாத்திட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி நான் வந்தேன். உன் கூட வாழந்தா அன்னைக்கு ராத்திரி உயிருக்கு பிடிச்சு ஓடி வந்தேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உள்ள போய் உட்காரு. உங்க அண்ணன் வந்தாலும் தோலை உரிச்சு போடுவாராமா. கதவு திறங்க, இல்லைன்னா வெட்டிடுவேன். என்னடா கேட்டுச்சிருக்கீன்னு நினைச்சுக்கிட்டியா? கதவெல்லாம் திறக்க முடியாது, முடிஞ்சா வந்து வெட்டிக்கோ. கதவு திறங்க, இல்லைன்னா இங்கே இடத்துல செத்துருவேன். கதவு திறங்க, இல்ல அறுத்துருவேன். என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா அறுத்துருவேன். சும்மா இருப்பல, நான் வரேன். எவ்வளவு வேண்டாம் சொன்னா கேளு. கத்தியை கேளு போடு. எவ்வளவு சொன்னா கேளு. எப்படி எங்க போனாலும் கண்ண விட மாட்டாரு. சொன்னா கேளு போவாங்க.
விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாதவன் இப்போ என் பேச்சை கேட்க மாட்டாங்க. வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றதுக்கு ஆள் ரெடியாக இருந்தோம், போக மாட்டாங்க. எல்லாம் உனக்காக. அவன் ஆத்தாவை பற்றி உனக்கு தெரியும். அவன் அப்பங்கிட்ட சித்திரவதைப்பட்டு சீரழிஞ்சு வந்திருக்கான். இங்கே வந்த என் மாமா அவளை நிம்மதியாக இருக்க விடலை. எப்போ அடித்து வரட்டும்னு காத்துட்ருக்கான். ஏதோ அந்த பையன் தலையிடத்த பிறகுதான் அவன் நல்லா இருப்பான்னு நம்பிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேரும் ஓடி போயிட்டா அவன் ஆத்தாலும் தங்கச்சி தெருவில் தான் நிற்கணும். அவங்க 2 பேர் தலையெடுத்தும் உன் கையில் தான் இருக்குதா. அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். போயிருந்தா தயவுசெய்து அவனை விட்டுட்டு உன் காலில் தயவுசெய்து போயிரு. உன்னை விட்டுட்டு போனேன், உன்னை ஏமாத்திட்டு போனேன். என்னைய தப்பா நினைக்காத, என்னால தாங்க முடியாது. உனக்கு மட்டும்தான் வேதனையா? எனக்கு இல்லையா? நானும் தானே லவ் பண்ணேன். உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனோட வாழ்ந்தேன்னு சாதாரணமா சொல்லிட்டு நீ வாழ்நாள் பூரா ஒரு பொண்ணை நினைச்சிட்டு ஒரு ஆம்பளையால தனியா வாழ முடியும். ஆனா ஒரு பொம்பளைக்கு அப்படி இல்லை. மனசுக்குள்ள ஒருத்தனை வச்சுட்டு இன்னொரு ஆள் கூட குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய சித்திரவதை தெரியுமா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா நீ என் மேல உள்ள கோவத்துலதான் ஊருக்கும் வராம கல்யாணமும் பண்ணாம இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேல கோவப்பட்டுக்கும் வஞ்சிக்கும், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் தனியா இருப்பேன்னு சொல்லி என்ன சித்திரவதை பண்ணாரு. இனிமேல் உன்னை எப்ப பாப்பேன்னு தெரியாது. ஆனா நான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கும். நீ சந்தோஷமா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன்.